உங்கள் எல்லாருக்கும் ஜானகி ஆட்சிக்கோலம் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன். இந்த கோலத்தை ரசிக்கும்போது நாம் சின்ன சின்னதாக ஸ்லோகமும் கதைகளும் கேட்கலாம். முதல்ல ஸ்லோகம். விநாயகரோட தான் இன்னும் முடிக்கலை. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. விநாயகப் பெருமானே, உன்னை வணங்கி நாங்கள் வேண்டுகிறோம். அடுத்து ஒரு சின்ன கதை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் அந்த விநாயகப் பெருமான் நல்ல ஆசிகளையும் நல்ல செல்வத்தையும் கொடுக்க நாங்களும் வேண்டுறோம். இந்த கதை சின்ன கதை தான். இது விசாரிக்கும் கலை அப்படிங்கிறத பற்றி. விஜயநகர அரசராக ராயர் இருந்தார். அறிவு நிறைந்த அப்பாஜியை அந்நாட்டு அமைச்சராக நியமித்தார். இதை அறிந்த அரசி கோபம் கொண்டாள். தம்பியை அழைத்து கொண்டு அரசரிடம் வந்தாள். அப்பாஜியை நீக்கிவிட்டு என் தம்பியை அமைச்சராக்குங்கள்னு சொன்னான். அறிவு உள்ளவரை தேடி அமைச்சர் பதவி வரும். உன் தம்பிக்கு அமைச்சராகும் அளவு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னார் அரசர். என் தம்பிக்கும் அப்பாஜிக்கும் சோதனை வைங்க, யாருக்கு அறிவில்லைன்னு அப்போது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அரசி. அப்போது அரண்மனை வீதியில் ஊர்வலம் செல்லும் ஆரவாரம் கேட்டது. மைத்துனனிடம் அவர் என்ன ஊர்வலம் விசாரித்து வா என்றார். சிறிது நேரத்தில் திரும்பிய அவன், அரசே, திருமண ஊர்வலம் என்றான். மணமகள் யார் என்று விசாரித்தாயான் கேட்டார் அரசர். வீதிக்கு சென்று திரும்பிய அவன், அரசே, விசயநகர நகை வணிகர் சந்திரன் செட்டியார் மகன் மணமகன், கோல்கொண்டா நகை வணிகர் நாராயணன் செட்டியார் மகள் மணமகள்னு சொன்னான். பெரு வணிகர்கள் இல்லத்துக்கு திருமணம், என்ன சீர்வரிசை செய்கிறார்கள்னு கேட்டு வா அப்படின்னு சொன்னார் அரசர். அங்கிருந்து சென்றான் அவன். தம்பியை இப்படி கேள்வி கேட்டு அனுப்புகிறாரே, ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்னு எரிச்சல் அடைந்தாள் அரசி. அப்போது அப்பாஜி அங்கே வந்தார். அப்பாஜி, வெளியே ஏதோ ஊர்வலம் செல்கிறது, விசாரித்து வா என்றார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த அப்பாஜி, அரசே, இது திருமண ஊர்வலம். நம் நகர நகை வணிகர் சந்திரன் செட்டியார் மகன் மணமகன், கோல்கொண்டா நகர நகை வணிகர் நாராயணன் செட்டியார் மகள் மணமகள். மணமகனும் பொருத்தமாக உள்ளார்கள். மணமகனுக்கு சீர்வரிசையாக 1000 பொற்காசுகள், அதற்கு இணையாக வெள்ளிப்பாத்திரங்கள் தந்துள்ளனர். ஊர்வலத்தில் 1000 பேர் இருப்பாங்க. ஊர்வலத்தால் நமக்கு எந்த தொல்லையும் இல்லை. அரசர் சார்பாக மணமக்களுக்கு பரிசு அனுப்பினால் அவர்கள் பெருமைப்படுவார்கள். பெரு வணிகர்களாகிய அவர்களால் எதிர்காலத்தில் நமக்கு நன்மை இருக்கு. அங்கிருந்த அரசியிடம் ராயர், எதையும் முழுமையாக விசாரிக்கவே உன் தம்பிக்கு தெரியல, அவனை அமைச்சனாக நியமித்தால் நாடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். தம்பி அழைத்து கொண்டு கோபத்துடன் அங்கிருந்து சென்றாள் அரசி. அரசர் ஒரு சின்ன உதாரணத்து மூலம் அரசிக்கு இது புரிய வச்சதுனால அதுக்கு மேலே அவங்களால எதுவும் செய்ய முடியல. இந்த கதையும் ஸ்லோகமும் எங்கள் முயற்சியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு லைக்கும் போடுங்க. உங்களோட உதவி எங்களுக்கு என்றும் தேவை. உங்கள்கிட்ட விடைபெறுவது சுபலக்ஷ்மி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே.